தேவனுக்கு கொடுத்த இந்த நாளுக்காய் நானும் நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கம் தயவு எவ்வளோ பெருசு. நாம் அதை நினைத்தோம்னா ஆண்டவருக்கு நாம் காலம் முழுக்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது வார்த்தை நான் சொல்லி சங்கீத புஸ்தகம் 33ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை நாம் படிச்சுட்டு போகலாம். சங்கீதம் 33 சங்கீதம் 33:12ஆம் வசனம். சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. மெய்யாகவே நாம் பாக்கியவான்கள். கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்ட நாமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட நாமும் மெய்யாகவே பாக்கியவான்கள். இப்படி நாம் பாக்கியவான்களாக இருக்கிற நாம் இருதயத்தில் எப்பொழுதுமே ஆண்டவரை ஆனந்தமாய் சந்தோஷமாய், ஆண்டவரே நாங்கள் உம்மை தேட வந்திருக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை உற்சாகப்படுத்துங்க, நாங்கள் நிற்கிறோம் என்று எண்ணாமல் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நாங்கள் செய்கிற எல்லா காரியம் உடைய தயவு ஆண்டவரே. ஏதோ நாங்கள் எங்களே நம்பி இல்லை, நாங்கள் உண்மையே நம்பி வாழ்கிற ஜனங்களாய் எப்பொழுதும் எங்கள் இருதயங்களிலே உண்மை சுமந்து தெரிகிற மனுஷர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம் இருதயங்களை இப்படி நாம் ஆண்டவர் பட்சமாய் சாய பண்ணினால் மெய்யாகவே நம் இருதயம் பூரிப்படையும். ஆண்டவர் நம் இருதயங்களிலே தொடர்ந்து பேசி நம்மை உற்சாகப்படுத்துவார். நாம் வார்த்தைகளுக்கு திருப்பலாம். ஒரு வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அங்கே பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறார். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயனானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் பவுல் இப்படி ஒரு காரியத்தை நம்மளை முக்கியப்படுத்துகிறார். என்னத்தை முக்கியப்படுத்துகிறார்னா, இயேசு கிறிஸ்து தேவனோட ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையிலே மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் என்னுடைய வழிகளெல்லாம் நான் கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஆவி எனக்கு உண்டாகும் ஆண்டவரே. என் இதயத்திலே நான் எனக்காக வாழ்வதும் என்னை பிரியப்படுத்துவதும் என்னை நான் மையப்படுத்தி வாழ்வதுமே எனக்கு பிரியமாக இருக்கு ஆண்டவரே. நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களை கனப்படுத்தி உங்களை தேடி நான் வாசித்தது போல நான் இயேசுவை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியவான் ஆண்டவரே. நான் உம்மை விசுவாசித்து நான் என்னை கீழ்ப்படுத்திட உதவி செய்யுங்க. உம்மை நம்பி உம்முடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டு நான் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க. இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஆவியை நாம் பெற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் ஆண்டவரே என்னை கீழ்ப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை கண்டு என்னை உம்முடைய வழிகளெல்லாம் என்னை நடத்துகிற தேவன். திரும்பவும் 33ஆம் சங்கீதத்தில் அந்த வசனங்களை திருப்பி ஒரு வாசிக்கலாம். 33 689ஆம் பக்கம். 33:13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார்.
அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்களுடைய செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார், காண்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார், கவனித்திருக்கிறார். 15ஆம் வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இப்படி ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே காண்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார், என்னை கவனிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் நீர் என்னை காண்கிறத என்று நான் விசுவாசித்து நம்பி நான் கீழ்ப்படிந்துடுறேன். ஆண்டவரே, என்னை நான் பெரியப்படுத்தி வாழாமல், ஆண்டவரே, நான் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களை நோக்குகிற மனுஷனாய் என் ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்கிற ஒரு விருப்பத்தை நான் ஆண்டவரை கண்டுபிடிச்சி அதை நிறைவேற்றிவிட எனக்கு உதவி செய்யுங்க. விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குற ஆண்டவரே, நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படுகிற ஒரு ஆவியோடு கூட நாம் வாழ நாம் விரும்பணும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் என்னுடைய மாம்சத்தை நான் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்பி சோர்ந்து போகும்பொழுது நான் ஆண்டவரை நிமிர்ந்து நின்று ஜெபித்து என் தேவனை நான் ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நான் அவைவிடும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் உற்சாகம் அடையும். மேயாவை இப்படி நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறோமாங்கிறத ஆண்டவரும் மேலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆவியானவர் நமக்கு அதை முத்தரிக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிஞ்சதை குறித்து நாம் ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22. அங்கே அவர் ஈசாக்கை பலியிட போன சம்பவங்கள் நாம் படிச்சிருக்கிறோம். அங்கே போய் அவர் பலியிடுகிறார். பலியிடாது சொல்லி ஆண்டவர் தடுத்து 22:12 பிள்ளையாடான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படணும் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியை ஆபிரகாம் பலியிடுகிறார். இப்படி பலியிட்ட பிறகு அவர் திரும்ப ஒரு வார்த்தை சொல்லி ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 15ஆம் வசனம் 22:15 கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, 2ஆம் தரமும் முதல்ல கூப்பிட்டது 1ஆம் தரம், 2வது 15ஆம் வசனத்தில் 2ஆம் தரமும் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து ஆபிரகாமை உற்சாகப்படுத்தி நீ போய் ஈசாக்கை பலியிடு அப்படின்னு சொன்னே. இப்போ ஆபிரகாம் ஒன்றுமே சொல்லலைங்க. தன்னுடைய இருதயத்தில் அவருக்கு அநேக கேள்விகள் வந்திருக்கும். ஆண்டவரே, இப்படி 100 வயசான பிறகு எனக்கு ஒரு குழந்தை நீ கொடுத்து திரும்பவும் இதை கேட்குறீங்களே அப்படிங்கும்போது ஆபிரகாம் இருதயத்திலே இப்படி அழுது காரியங்களை யோசித்தாலும் ஆண்டவர் சொன்னதை நான் நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன், அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து போய் அவராலே ஆண்டவருக்கு பயப்படணும் என்று பெயர் வாங்கின அந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வாயிலிருந்து நீ எனக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே இப்படி நம்முடைய வழியிலெல்லாம் நாம் எப்பொழுதும் நான் கீழ்ப்படுகிற ஒரு ஆவி உள்ள மனுஷனாய் வாழணும். ஆண்டவரே, பிதா இயேசு எப்பொழுதுமே பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாமை தாக்கி மரண பரியந்தமும் சிலுவையில் மரண பரியந்தமும் இயேசுவை நீ கீழ்ப்படுத்தினீங்களே, உங்களை நானும் என்னுடைய வழியிலெல்லாம் எனக்கு ஆண்டவரே என்னை கீழ்ப்படுத்த உதவி செய்யுங்க. என்னுடைய சரீரம் எனக்கானதை தேடுது ஆண்டவரே. சுய விருப்பம், சுய இச்சை, சுய எண்ணங்கள், சுயமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம்லாம் இந்த சரீரத்துக்கு உண்டாகுது ஆண்டவரே. இந்த சரீரத்தில் உண்டாகிற இந்த சுய இச்சைகளையும் விருப்பங்களையும் நான் கிறிஸ்துவின் ஆவியினாலே அதை அழிக்க எனக்கு ஆவியை தாரும், நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் கீழ்ப்படுத்தும் பொழுது தேவன்மையாகவே நமக்கு உதவி செய்கிறார். 26ஆம் அதிகாரம் அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் அங்கே அந்த சம்பவத்தை ஆண்டவர் நினைவு கூட்டுகிறார். 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் அந்த ஈசாக்கு சம்பவம் 26. ஈசாக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. இருபத்தி 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஈசாக்குக்கு தரிசனமாகி
நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினாலே, திரும்பவும் ஆண்டவர் ஈசாக்கு நினைப்பூட்டுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினாலே. இப்படி ஆண்டவராகிய பிதா ஆதியிலிருந்து நம்மை இப்படி தொடர்ந்து நம்மை ஆண்டவர் கண்ணோக்குகிறார், காண்கிறார், பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று நான் விசுவாசித்து என்னுடைய வழிகளெல்லாம் நான் எப்பொழுதும் என்னை கீழ்ப்படுத்துகிற உதவி செய்யுங்க. மனுஷனால் முடியாது ஒன்றே ஒன்று தாங்க, நம்மை நாமே கீழ்ப்படுத்துறதுங்கிறது நமக்கு அது விருப்பமில்லாத ஒரு பகுதியாக இருக்குது. ஆண்டவரே, எனக்கு அது விருப்பமே மாட்டேங்குது. ஆண்டவரே, உண்மை தேடுகிறதுல எனக்கு எவ்வளோ சோர்வு உண்டாகுது. உண்மை ஆண்டவரே, நான் கூப்பிடுவதில் எனக்கு எவ்வளோ சோர்வு உண்டாகுது. தேவையில்லாத மற்ற காரியங்களை செய்ய இந்த மாம்சம் இடம் கொடுக்குது. ஆண்டவரே, உமக்கு என்னை கீழ்ப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லாமல் போகுது. ஆண்டவரே, நான் அப்படி வாழ விரும்பல. ஆண்டவரே, உங்கள் ஆவியினாலே நிரப்பி என்னை கீழ்ப்படுத்துங்க. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவி எனக்கு உண்டாகணும். ஆண்டவரே, இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. என்னை நான் எனக்கே பிரியமாய் வாழாமல் இருக்க உங்களை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய இருதயங்களில் எப்பொழுதும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய எனக்கு அருத்தரங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி நாம் கேட்கும்போது மெய்யாகவே தேவன் அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை நமக்கு தருவாருங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தருவது போல நாம் ஆண்டவரே என்னை நான் கீழ்ப்படுத்துகிற உதவி செய்யுங்க. என் இருதயத்திலே மேட்டுமையான எண்ணம் கொள்ளாதிருக்க உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி நான் பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய முகம் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் கேட்கும் பொழுதெல்லாம் முதல்ல நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்னை பார்க்கிறார். ஒரு சம்பவத்தை நான் படித்து கடந்த நாள் உற்சாகம் அடைஞ்சேன். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அந்த சம்பவத்தில் எரிகோ கோட்டையை ஆண்டவர் எரிகோ ராஜாவை அங்கே யோசுவா கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு. 5ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த காலம் நாங்கள் பார்த்தது போல் இந்த ஆகான்கிறவன் பாவம் செய்து காரியங்கள் தப்பு நடந்து போயிடும். 6ஆம் அதிகாரத்தில் நான் எரிகோவுக்கு நான் உனக்கு கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நீங்கள் எரிகோவுக்கு போங்கிறார் ஆண்டவர். கர்த்தர் யோசுவாவை நோக்கி 6:2 எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நீ போய் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவர்கள் என்றார். போய் ஒரு நாள் இந்த பட்டணத்தை சுற்றி வாங்குகிறாரு. அவர் சொன்னபடியே 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அப்படின்னோடனே அந்த ஜனங்கள் எல்லாம் போய் முதல் நாள் போய் அந்த எரிகோவை சுற்றி ஒரு தரம் சுற்றி வர்றாங்க. 2ஆம் நாள் போய் திரும்ப ஒரு தரம் சுற்றி வர்றாங்க. 3ஆம் நாள் போய் திரும்ப ஒரு தரம் சுற்றி வர்றாங்க. இதை நான் படிக்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. உள்ள ராஜா இவங்க எப்படா உள்ளே வருவாங்க, இவங்களை அடித்து இவங்கள ஜெயிச்சிடுவான்னு சொல்லி எரிகோ ராஜா திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் 6 நாளும் போய் யோசுவா சொன்னது போலவே, யோசுவாவுக்கு தேவன் கட்டளையிட்டது போலவே 7 நாளும் 6 நாளும் போய் 6 முறை சுற்றி வராங்க. அந்த ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 7ஆம் நாள் போய் திரும்ப 7 முறை அந்த எரிகோ கோட்டை அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வராங்க. சரின்னா இவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா, இந்த ஜனங்கள் என்ன அப்படி சுற்றி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவோட நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய கீழ்ப்படிதலை காண்கிற தேவன். 7 தரமும் அவங்க போய் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வராங்க. அது ராஜா சொன்னது பாரு, யோசுவா சொன்னது போலவே 13-12ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே 7ஆம் நாள் அதிகாலமே எழுந்திருந்து 10லேருந்து படிக்கிறான். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினாலே சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் அந்நாளிலே ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். இப்படி 7ஆம் நாளிலே 15ஆம் வசனம். அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்திலே மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். இப்படி திரும்ப திரும்ப சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள்,
பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்ன உடனே ஜனங்கள் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாப்பாத்தியதாக இருக்கும், இதுலேருந்து நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அங்கே எச்சரிக்கை பண்ணி காரியங்கள் செய்கிறாரு. அவங்க 7 தரம் சுற்றி வந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறாங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவன் பட்டணத்தை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இவங்க போடுற சத்தத்தினாலே அல்ல, இவங்க சுத்துதினாலே அல்ல, ஆண்டவரே நீங்கள் சொன்னதின்படியே நான் கீழ்ப்படிந்தாங்களே ஜனங்கள். ஆண்டவரே, அப்படி அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தது போல அந்த எரிகோவின் பட்டணத்தின் மதில் இந்த பக்கமும் விழுலியா அந்த பக்கமும் விழுலியாங்க, அப்படியே பூமிக்குள்ளே போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் விழுந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் பாதிப்பாங்க, அந்த பக்கம் விழுந்தாலும் அந்த ஜனங்களை அழிச்சு போட்டு இவங்களுடைய தேவன் இப்படி செய்தாலும் சொல்லி காரியங்கள் தப்பு நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மதில் சுவரெல்லாம் அப்படியே பூமிக்குள்ளேயே மூழ்கி போச்சான். இப்படி ஜனங்களுடைய கீழ்ப்படுதலை கண்டு ஆண்டவர் அந்த எரிகோ ராஜாவை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே பிதாவை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலை கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அருள் செய்யத்தக்கதாய் இயேசு இந்த பூமியிலே வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நான் அதை அப்படியே செய்ய உதவி செய்யுங்க, எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை தாரும் ஆண்டவரே, எப்பொழுது நான் உண்மை சிந்திக்க உதவி செய்யுங்க, என் இருதயம் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் மகிமையின் இந்த பிரகாசத்தை என் மேல் உதிக்க பண்ணுங்க, என் இருதயம் உற்சாகம் அடையட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வாசித்தோம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அங்கே ஒரு வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறேன். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவளுடைய ரத்தம் பாவங்களை நேர்த்தி செய்ய மாட்டாதே, ஆகையால் அவள் உலகத்திலே பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாக தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்றார். அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதே வார்த்தையை 8ஆம் வசனத்தில் எழுதிட்டு 9ஆம் வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய இதோ வருகிறேன். வந்து 2வது நிலைநிறுத்துவதற்கு 1வது நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தினம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரே, நான் என்னை உமக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு மனுஷனா, என் சரீரங்களை எப்பொழுதும் நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் நம்முடைய மாம்சம் நமக்கு கீழ்ப்படிய மறுக்குதுங்க. ஆண்டவரே, நான் இப்படி வாழ விரும்பல ஆண்டவரே, நான் உம்முடைய சாயலின்படி வாழவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எப்பொழுதுமே ஆண்டவரே, என்னுடைய ஜபமோ என்னுடைய வேத படிப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு எப்படி நான் கீழ்ப்படுகிறேனான்னு நீங்கள் என்ன காண்கிறீங்க. ஆபிரகாம் சொன்ன அதே ஆண்டவர் தாங்க உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறார். இயேசுவை நடத்தின அதே பிதா உங்களையும் என்னை நடத்துகிறார். எப்படி இயேசு பிதா சொல்வது அல்லாமல் தாமாக ஒன்றும் செய்யவில்லை என்று வாசிக்கிறோம். எப்பொழுதுமே நாம் இயேசு பிதாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க, என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன், வலதுபுறமாக இடதுபுறமாக சாயாமல் பிதா என்ன சொல்கிறாங்களோ அதன் வழியே போன அந்த இயேசுவை போலவே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உண்மை பார்த்து நான் உண்மை பின்பற்றி விட விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளெல்லாம் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது மெய்யாவே நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவாருங்க. சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், ஆண்டவரே எது வந்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே, என்னுடைய திராணிக்கு மேலே நீங்கள் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டீங்க, சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ளும் போக்கு உண்டாக்குகிற உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, நான் இதை ஏற்றுக்கொள்ள எனக்கு தாழ்மையுள்ள ஒரு இதயத்தை தாரும் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் கடினப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க, எப்பொழுதுமே நான் உண்மை நம்பிவிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய இருதயம் எப்பொழுது நம்பும் பொழுது மாத்திரம் தாங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து கிரியை செய்ய முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். யோவான் ஸ்நானகன் பிறக்கும்போது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சகரியாவிட்ட அந்த தேவதூதன் சொல்றாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, இப்படி உனக்கு ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாக.
அப்படின்னு சொன்னோடனே அநேக காரியங்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவர் தேவதூதன் சொல்றாரு. அவன் பரிசுத்த ஆவியினாலே அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்து திருப்புவான். இப்படி அநேக காரியங்களை சொல்லிட்டு வந்து சொன்ன பிறகு அப்படி நடப்பான்னு சொன்ன பிறகு அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, நான் இதை எதினாலே அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவராய் இருக்கிறாளே என்றான். ஒரு அனுபவசாலியான ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய சமூகத்திலே தூபம் காட்டுகிற அந்த ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியர். ஒரு தேவதூதன் வந்து முகமுகமாய் பேசும்பொழுது கூட அந்த மனுஷனுக்கு ஒரு கீழ்ப்படுதலும் தெரியல, விசுவாசிக்கவும் முடியல. ஆண்டவரே, தேவதூதர்களே, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவராய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரயுத்தரமாக, நான் யார் சொல்றேன்னா, நான் தேவதூதன், தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நல்ல செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இப்படி நீ இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே, அப்படியே அவன் கீழ்ப்படியில. சொல்லுங்க தேவதூதர்களே, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, என்னோட வாழ்க்கையில நடக்கும் சொல்லி அப்படியே அவன் கீழ்ப்படிந்திருந்தார்னா சம்பவங்களே மாறி இருக்கும். அந்த கொஞ்ச காலம் அவர் பேசாம ஊமையா போகிற அந்த காரியங்களை அவருக்கு தேவன் அனுமதிச்சிருக்க மாட்டார். அவர் அங்கே விசுவாசிக்கவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை. உடனே அவருக்கு தன்னுடைய வாய் கட்டப்படுது, ஊமையாகி போய்விடுகிறார். ஆனால் அதே அடுத்ததுல அந்த சகோதரி மரியாள்கிட்ட வந்து அதே தேவதூதன் சொல்லும்பொழுது அந்த சகோதரி ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்கிறாருன்னா 38, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ ஒரு வார்த்தையை ஆண்டவர் தேவதூதன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது, ஆண்டவரே நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகும் ஆண்டவரே. மரியாள் சொல்ற வார்த்தை அப்படிதான் இருக்கு. மரியாள் எழுந்து அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இப்படி சட்டுன்னு உடனே தன்னுடைய இருதயத்தில் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆவியை பெற்றுக்கொண்ட சகோதரி மரியாளையை போல, ஆண்டவரே நாம் எப்பொழுதும் நான் கீழ்ப்படிதல் உள்ள மனுஷனாக இருக்க உதவி செய்யுங்க. என்னிடத்தில் ஆண்டவரே மேட்டுமையை உருவாகக்கூடாது ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் என்னுடைய மேட்டுமையை நான் இனங்கண்டு அழிக்க உதவி செய்யுங்க. தாழ்மையான இருக்க உதவி செய்யுங்க. தாழ்ந்த சிந்தை உள்ள இடத்துல ஞானம் தங்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. என்னிடத்துல எப்பொழுதும் பெருமை உப்புத ஆண்டவரே. என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய காரியங்களும் என்னை ஆண்டவரே மேலாக பார்க்கக்கூடாது ஆண்டவரே. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அன்றன்றுள்ள அப்பத்தை நீங்கள் எனக்கு தாங்க. இன்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஆவியோடு கூட நடக்க உதவி செய்யுங்க. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நான் பிதாவிடத்தில் வந்து நான் ஆண்டவரத்தில் கேட்டு, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிற வழிகளை எனக்கு போதிங்க ஆண்டவரே. இந்த முரட்டாட்டம் உள்ள இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. மாறுபாடு உள்ள இந்த இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. செம்மையான இருதயத்தால் என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க. நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் கீழ்ப்படிந்தது போல நான் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்து நீங்கள் தம்மை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தது போல நானும் என்னுடைய சூழ்நிலையிலே எனக்கு வருகிற நெருக்கத்திலே உண்மை கீழ்ப்படிதலோடு உண்மை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நம் இதயத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவர் மெய்யாவே கீழ்ப்படுகிற தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியை நிச்சயமாக தருவாருங்க. கீழ்ப்படுகிற தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பரிசுத்தாவியை தந்து தொடர்ந்து நம்மையும் அவருடைய சாயலாய் நடத்துவார் என்று சொல்லி நான் இந்த நாளும் கூட இந்த கீழ்ப்படுதலில் உள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள தொடர்ந்து தேவன் நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவரே வேற ஒன்றுமே நான் கற்றுக்க வேண்டாம் ஆண்டவரே. சதா காலங்களும் உங்களுக்கு நான் கீழ்ப்படிந்துடுறேன் ஆண்டவரே. நான் எனக்கே பிரியமாய் வாழக்கூடாது ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ சோர்வுகள் வருது, எத்தனையோ காரியங்கள் எனக்கு தெரியும்னு சொல்லி மனசு சொல்லுது. என்னுடைய மனசு சொல்றதை நான் நம்ப மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு பேசுங்க ஆவியானவரே. உங்களுடைய ஆவியினாலே நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய மாம்ச சிந்தை மரணத்துக்கு என்னை கொண்டு போய்ட ஆண்டவரே. ஆவியின் சிந்தையினாலே என்னை நடத்தப்பட நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியின் சிந்தையை நான் கேட்கும்பொழுது மெய்யாக இப்படி நாம் சரீரங்களை ஜீவபலியாக இப்போ கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பசுத்தாவியை தந்து நம்மை நடத்துவார் என்று சொல்லி நான் என்னுடைய வார்த்தையும் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். பிதா குமாரனை நம்பி இருந்தது போல குமாரன் பிதாவை எப்பொழுதும் சார்ந்திருந்தது
அவருடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்படணும் அப்படிங்கிற ஒரு கீழ்ப்படுதலின் ஆவி. ஆண்டவர் பூமியை உண்டாக்கி ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அவர்கள் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே அவர்கள் உள்ள வரல. அதனால இந்த வாழ்க்கை அவர்களுக்கு இளைப்பாறுதலா இல்லை. அவர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவர் கை நீட்டி குறை சொல்லி அவருடைய வாழ்க்கையை அவர்கள் சாத்தானுக்குள்ளாய் அப்படி அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ரம்மியமான வாழ்க்கையை தொலைச்சு போட்டாங்க. ஆனால் இரண்டாம் ஆதாமாய் வந்த கிறிஸ்து இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், பிதாவுக்கு உண்மை உள்ளவராய், எப்பொழுதும் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லி பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அவருடைய தேவத்துவத்தை காட்ட வந்தார். நாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய இயேசை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருக்கணும். ஏதோ மனுஷர்களுக்கு அல்ல, எப்பொழுதும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. அது என்ன அப்படின்னா கீழ்ப்படியாமை தான். மாம்சத்திலே பெருச ஒரு காரியங்களை எதிர்பார்ப்பு இருக்கு. அதை நிறைவேற்றதான் நம்மளோட மாம்சமும் துடிக்குது இல்லை. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல கேட்டது போல ஒரு ஜீவ பலியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு ஒரு சரீரத்தை ஒடுக்கி ஜீவ பலியாய் அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு ஆண்டவருக்கு ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்யும்படிக்கு தொடர்ந்து உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் அப்படின்னு வர்ற எந்த மனுஷனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா கிறிஸ்துவை அறிந்த பிரகாரமாய் அவரை விசுவாசித்து மனம் திரும்பி கீழ்ப்படிதலாய் இருக்கும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிதான் விரும்புகிறார். அதை காண்பிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும்னு சொல்லி நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி அவர் முன்னே நடந்து போகிறார். அவருடைய ஆடுகளாய், அவருடைய ஜனங்களாய், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய், அவருடைய சத்தத்தை அறிந்திருந்தால் மாத்திரம்தான் கீழ்ப்படிய முடியும். ஏதோ அவருடைய சத்தத்தை அறியாத நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகாது. நம்மளே ஏதோ ஒன்று உண்டு பண்ணிக்கிட்டு நம்ம நடக்கலாம் முடியாது. அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் நடக்காது, சாத்தியம் இல்லை. அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர் யாரோ அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாய் கீழ்ப்படிதல் ஆவியோடு எனக்கு ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு பார்க்கிற ஜனங்கள் தான் அப்படி போவாங்க. ஒரு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சுமந்து கிறிஸ்து இயேசு போனாரே, அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நன்மை இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, பிதாவினிடத்தில் ஒரு பூரணம் இருக்கு அப்படின்னு பார்த்ததுனால் மட்டும்தான் அவர் கீழ்ப்படிந்து அப்படி நடந்து போனார். அந்த வாழ்க்கையை நமக்கு அடிச்சூட வைத்திருக்கிறார். அதை காண்பிக்க பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஆண்டவர் வந்து மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாய் வந்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை நான் அப்படி சொல்லும் போது உற்சாகம் அடைந்தேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு அநேக காரியங்களை சொல்லி கிறிஸ்துவ பக்கமாய் அவரை நெருக்க அப்படி நடத்த விரும்புகிறார். அதிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் கேட்டது போல 9ஆம் வசனத்தில் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக பூமி வானம் எல்லாத்துக்கும் மேலாய் கிறிஸ்து இயேசுவை உயர்த்தி பிதா காண்பிக்கிறார். அவரில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு சொல்லி கிறிஸ்து இயேசுவை உயர்த்தி பிதா காண்பித்ததை அவர் சொல்லி நம்மை நடத்த விரும்புகிறார். 12ஆம் வசனத்தில் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம் எதுக்கு கீழ்ப்படியணும்? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற யாவரும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்தவர்களாய் அவரை பின்பற்றுவர்களாய் இருப்பாங்க. ரட்சிப்பை துளைத்து என்னுடைய வழியிலே போற யாருக்கும் கீழ்ப்படிதல் இருக்காது. பிசாசு ஆண்டவரை அறிந்திருந்தான், ஆனால் கீழ்ப்படிதல் அவனுக்கு இல்லை. நமக்கோ ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகும்படிக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஒரு பிரியம் உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா
அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவர் ஒரு விருப்பத்தை கொடுக்கிறாரே, செய்கையை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறாரே, அதற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் ஒப்பு கொடுக்கணும். இது நம்மாலே நடக்காது. நாம் கேட்டது போல, நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே, மாம்சத்தையே நாடி மாம்சத்தையே அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிற என்னுடைய காரியத்திலே ஆவியை புதுப்பித்த கிறிஸ்துவே, உம்மை பார்த்து நான் உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. அதனால் கீழ்ப்படுகிற ஆவி எனக்கு தந்து இந்த வாழ்க்கையில என்னை நடத்துங்க. 18ஆம் வசனத்துல, சபையாகிய சரீரத்துக்கு தலைவரானவர், சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அதற்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேனா? எல்லாவற்றிலேயும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அதற்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேனா? இதனை விசுவாசித்து, மனம் திரும்பி விசுவாசித்து நான் கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவர் அதை நம்மை பார்க்கிறார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கே, அதை அடையணுமே அப்படின்னு நான் அவருக்குள்ளே நடந்து கொள்கிறேனா? 28ஆம் வசனத்துல, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு, ஆண்டவர் கிறிஸ்து எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இயேசுக்குள்ளாய் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே உற்று பார்த்து, அவருடைய வழிகளை பார்த்து, தன்னை சோதித்து அறிந்து, தன்னுடைய எல்லா அசுசியும் விட்டு அவன் சுத்திகரித்துக் கொள்றானா? அதற்கு அவன் ஒப்பு கொடுக்கிறானா? கீழ்ப்படிந்தானா? ஆதான் கீழ்ப்படியில் அவனுடைய வாழ்க்கை எப்படியோ தாறுமாறா ஆச்சு. ஆனா கீழ்ப்படிந்த எல்லாருக்கும் ஒரு வாழ்வை கண்டடைஞ்சாங்க. ஒரு ஒரு உலகம் அழிக்கப்பட்டு திரும்பி உருவானதற்கு நோவா கீழ்ப்படிந்தனாலே. அப்படிதான் கிறிஸ்து இயேசு அப்படி ஒரு நோவாவாய் புது உடன்படிக்கையின் ஒரு பேழையை அவர் உண்டு பண்ணி அதிலே நம்மை பத்திரமாய் வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நடத்துனராய் அவர் வந்திருக்கிறார். அவர் பெரிய ஒரு ஆசாரியர், நமக்காய் பரிந்து பேசுகிற, நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆசாரியராய் அவர் பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் ஆதாம் போல அல்ல. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாய் நிறுத்தும் பொருட்டு, நம்மளுடைய லக்கு அதுதான், நம்மளுடைய நோக்கம் அதுதான். பவுல் அப்போஸ்தலன் அதை அறிந்திருந்து கொலோசிய சபைக்கு புத்தி சொல்லுகிறார். அப்படி உங்களை நீங்க அப்படி நடத்தி கொண்டு வாங்க அப்படின்னு. 2ஆம் அதிகாரத்துல, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல, உங்களுக்காகவும் 1ஆம் வசனத்துல, உங்களுக்காகவும் லவோதிக்கேல இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு, அதை நீங்க அறிஞ்சிக்க விரும்புகிறேன். லவோதிக்கே சபையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கொலோசிய சபையில் இருக்கிற சரி, என்னை பார்க்காத இருக்கிற எல்லாரும் நீங்க அதை அறிஞ்சிக்கணும். என்ன அப்படின்னா, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, அவருடைய இருதயங்கள் எல்லாம் தேற்றப்படணும். அவர்கள் அன்பினால் இணைக்கப்படணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க அன்பு, அந்த அன்பினால் அப்படி இணைக்கப்படணும். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்து இயேசுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும், அதாவது தேவனுக்கும் கிறிஸ்து இயேசுக்குரிய ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வின் பூரண நிச்சயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதை நான் விரும்புகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்கும். ஏதோ மேலோட்டமாய் வெளியில பார்க்கிறவர்களுக்காக நான் கிறிஸ்தவன் இல்ல சபைக்கு போறேன் அப்படின்னு காட்டுற சட்டையை போல இருந்தாக்கா நம்மளுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அப்படிதான் இருக்கும். கிறிஸ்துவை ஆழமாய் பார்த்து அவருக்குள்ளே பரிபூர்ணம் இருக்கே, அதை நான் அடைய என்னை அழைத்திருக்கிறாரே ஆண்டவர், அவரை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடைந்து அவரை போலவே மாறி அவருடைய அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாய் நான் நிற்கணுமே அப்படிங்கிறதை உணர்ந்த மனுஷன், அப்படி ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன் தன்னை எப்பொழுதும் அவருக்குள்ளாய் தாழ்த்தி கீழ்ப்படிந்தவனாய் அவருடைய வழிகளை அப்படி தடவி கண்டுபிடித்து நடந்து போவான். அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாய், ஒரு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன் அவருக்குள்ளே வேறு கொள்ளுவான், அவர் மேல் கட்டப்படுவான். அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெறுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும்
மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கிறிஸ்துவை பற்றினதை நாம் ஆழமாய் உத்து கவனித்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவோம். இல்லைன்னா உலகத்துக்கு கீழ்ப்படிந்து லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் அப்படியே நம்ம கொள்ளை பொருளாய் அப்படி காணப்படுவோம். விசுவாசம் நமக்கு இருக்காது, தொலைச்சிருவோம். அது மனுஷர்களின் பாரம்பரிய உலக வழிபாடு, பக்தியின் வேஷம், ஏதோ ஒரு வைராக்கியம் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் தான் நித்திய ஜீவனாய், அவரை தேவனையும் தன்னுடைய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை தரும்படிக்கு, அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து வரும்படிக்கு அப்படிதான் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவங்க நம்ம அடிக்கடி சபையில கேட்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறவர் வெகு சிலராய், அதில் ஆர்வம் உள்ளவர்கள், அதில் ஆவலாய் இருக்கிறவர்கள், ஆசையாய் பின்பற்றுவர்கள் வெகு சிலராய் இருக்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கணுமே ஆண்டவரே அப்படிங்கிற தவிப்பும் ஒரு ஆவலும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கட்டும். ஆண்டவர் அப்படிதான் ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஒரு வெற்றி சிறந்த ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு லீடர், ஒரு கேப்டன், ஒரு ஹீரோ. அவர்தான் கிறிஸ்து இயேசு. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பரிபூர்ணம் உள்ளவர்களாய் அவருக்குள்ளே நாம் இருக்கும்படிக்கு நாம் அப்படி வளர்ந்து அப்படி தேறினவர்களாய் இருந்து ஒரு கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாகி அவருடைய வழிகளை நாம் கண்டுகொள்ளணும். 18ஆம் வசனத்துல, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியை வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், தலை சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்து, அவரை பற்றி கொள்ளாமல் இந்த வாழ்க்கை நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சாத்தியமே இல்லை. அவரை பற்றி கொண்டால் நமக்கு ஒரு மனம் திரும்புதல் இருக்கும். அவருடைய அன்பை பார்த்து நமக்கு ஒரு மனம் திரும்புதல் இருக்கும். அது அவரை நோக்கி நமக்கு வைத்திருக்கிறாரே இருதயத்திலே ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணும். அந்த விசுவாசம் நமக்கு ஒரு கீழ்ப்படிதலை உண்டு பண்ணும். அப்படி தொடர்ந்து அவரை பார்த்து அவருக்குள்ளே வளர்ந்து இருக்கிற தலையை பற்றி கொண்ட சபையை ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ள விரும்புகிற யாவரும் தங்களை அவருக்குள்ளே அப்படி வச்சு நடத்து வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாயமான தாழ்மையிலே இருப்பாங்க. தாழ்மை இருக்கிறது போல இருக்கும், அதிலே மாயம் இருக்கும், நடிப்பு இருக்கும். ஒருவேளை மனுஷருக்கு முன்பாய், சபைக்கு முன்பாய் அப்படிலாம் இருப்பாங்க. அவர்கள் வாழுகிற வாழ்க்கையிலே ஒரு சாட்சி இருக்காது. அது கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமையா இருக்காது. அது ஒரு வார்த்தைக்கும் ஒருபொழுதும் கீழ்ப்படிதலா இருக்கவே இருக்காது. தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று இருப்பாங்க. மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்றது போல எதையோ ஒன்று காட்ட விரும்புவாங்க. அவங்க வாழ்க்கையை விட்டுடுவாங்க. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அந்த ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறபடி அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை விட்டு மனுஷருக்கு முன்பாக எதையோ பெருசாய் காட்ட விரும்புவாங்க. இல்லை, தேவன் விரும்பி தேவன் மகிமைப்படுகிற ஒரு ஆராதனை இல்லை, அது புத்தியுள்ளது இல்லை. ஆண்டவர் அப்படி தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புகிறாங்க. சொல்லி காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாய்ப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சிக்காதிருக்க பாருங்கள். நமக்குள்ளே ஒரு வஞ்சனை உருவாகாதபடிக்கு நமக்கு ஒரு லக்கு இருக்குல்ல, அதை நோக்கி தொடர்ந்து ஓடணும்னு பவுல் அப்போஸ்தலன் எல்லா சபைக்கும் புத்தி சொல்கிறார். அவர் சொல்லுகிற எல்லா புத்தியிலும் அவருடைய லக்கு அதுதான். கிறிஸ்து இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க, அவருக்குள்ளே நீங்க வளர்ந்து வாங்க, அவருக்குள்ளே நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. ஏன்னா தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமா இருக்கு. அவருக்குள்ளே போய் அதை கண்டுபிடித்து நீங்க வளர்ந்துருங்க. துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்ட தலைவராக இருக்கிற அவருக்குள்ளே நீங்க பரிபூர்ண வாழ்க்கைக்குள்ளே நீங்க நடந்து வர விரும்புங்க. அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு அப்படிதான் சொல்றார். அப்படி சொல்லி என்ன நடத்துறாங்கன்னா, அப்படி ஒரு நீங்க வீணாய் ஓடாதீங்க, ஒரு நிச்சயம் இல்லாம நீங்க ஓடாதீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். நாமும் கீழ்ப்படுகிற ஒரு ஆவியோடு
தேவன் கொடுத்த நமக்கு விசுவாசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய், யாரோ அங்கே எங்கேயோ பார்த்தல்ல. சொல்லலாமான்னு தெரியல, சொல்றேன். இப்போ இப்போ புத்தி சுயாதீனம் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை ஒரு சில பேரை நம்ம பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு தலையில ஏதோ பிரச்சனை. காலு, கை, மற்ற உடம்புல உள்ள சரீரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், நொண்டியா இருந்து நல்லபடியா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தலையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விபத்துல ஏதோ ஒரு காரியங்கள் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க செய்யறது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பெரிய மூட்டையை கட்டி தூக்கிட்டு போவாங்க. அதுதான் அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கும், பெருசா இருக்கும். அதுதான் பெருசா இருக்கும், வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு. நான் யாரு, என் குடும்பம் என்ன, எனக்கு என்ன தேவை, இது எனக்கு பெருசு. அதனால அந்த ஒரு பெரிய மூட்டையை வச்சிருப்பாங்க. அதை அவுத்து கொட்டுனாக்கா அதுல வெறும் பேப்பரும் மண்ணும் கல்லும் தான் இருக்கும். அதுல ஒன்றும் இருக்காது, அதுல ஒன்றும் காரியம் இருக்காது. நாம் தலையை பற்றி கொண்டு சபையாய சரீரமாய் நம்ம வளர்ந்து வரணும், சபையில ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கை எங்க நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறம்ப, சபைக்கு வருவேன், கீழ்படுகிறேன்னு கூட சொல்லுவேன். இல்லை நான் எதுக்கு கீழ்படுகிறேன்னு நம்ம தான் உட்காந்து கேட்டுப்பாங்க. ஆண்டவர் தொடர்ந்து நம்மை சபையிலே ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கும் ஒரு பங்கு கிடைச்சிருக்கு, ஒரு ஷேர் கிடைச்சிருக்கு. முழுக்க முழுக்க பாவியாய் பாவ சரீரத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்த எனக்கு பரிசுத்தராய் இருக்கிற அவரிடத்தில் ஒரு கிருபை கிடைச்சிருக்கு, அவருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைச்சிருக்கு. இதை எதுல பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, மாம்சத்திலே விழுந்து போகிற, தொலைச்சி போடுற ஒரு மாம்சத்திலே பலவீனமான ஒரு பாண்டமாய் நான் வந்து அதில் பெற்று வச்சிருக்கிறேன். இதை பத்திரமாய் நான் நடந்து கொள்ளும்படிக்கு, நடத்தி அவருக்கே திரும்பி ஒப்படைக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியை ஆண்டவர் தருகிறார் நமக்கு. அவருடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறார். அவருடைய சிந்தையே, என்னுடைய சிந்தையே உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கட்டும், அப்போதான் நீ பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி நம்மை அவருக்குள்ளே வைத்து பத்திரமாய் நடத்த விரும்புகிறார். நாம் சபையில் இருக்கிறோம், ஒரு வளர்ந்து இருக்கிறோம், சபையில் ஒரு கட்டப்பட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தலையாகிய கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளணும். அப்படி பற்றிக்கல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். நம்ம என்னத்தை நோக்கி ஓடுறோம்னு நமக்கு தெரியாது. நம்ம சேர்த்து வச்சது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமானா இல்லை, அப்படிலாம் இருக்காது. நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சத்திலே ஆண்டவர் நம்மை உண்மையா இருக்க அவருடைய பலத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆவியும் தந்து நம்மை அழைக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய், அந்த விசுவாசத்திற்கு அப்படியே அவரை பார்த்து கீழ்ப்படிந்தவர்களாய், பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து இயேசுவை பார்த்து அப்படித்தான் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிந்தது தான் எல்லா சபைக்கும் சொல்லி புத்தி சொல்லுகிறார். அவர் இருக்கிற சூழ்நிலையோ எங்கேயோ இருக்கு, ஆனால் அவர் சொல்லுகிறது எல்லாம் கிறிஸ்து இயேசுவை. நீங்க அவரை கவனிச்சு பாருங்க, அவரை அறிகிற அறிவிலே நீங்க விருத்தி அடைங்க, அதுதான் உங்களுக்கு லாபமா இருக்கும். பரிசுத்தம் தான் உங்களுக்கு லாபமா இருக்கும். நித்திய ஜீவன் உங்களுக்கு பரிசா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்து இயேசு. ஒரு லக்கு எனக்கு இருக்கு, அந்த லக்கை தான் அவங்க எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்க. அந்த லக்கு கிறிஸ்து இயேசு. நான் லக்கை நோக்கி ஓடுறேன், நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணல, நான் ஒரு நிச்சயம் இல்லாதனா ஓட விரும்பல, நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற நிச்சயத்தோடு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கீழ்ப்படிதல் ஆவியை தந்து கிறிஸ்துவோடு இசைந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு ஆவியை நமக்கு தர விரும்புகிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டு பவுல் நடந்தது போலவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் தைரியமாய், சந்தோஷமாய், இளைப்பாறுதலாய், ஆசையாய் தொடர்வோம். தேவன் தாமே எல்லா கிருபையும் தம்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற என்னோட நம்பிக்கை இருக்கிறேன். இதற்கு ஸ்தோத்திரம். நாம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அப்படி நம்ம கேட்டோம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். எல்லாத்துக்கும் மேலே 5வது வசனத்தில் பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையை உங்களிலும் கடவது. அப்புறம் கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறத குறித்து கேட்டோம். கீழ்ப்படுகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நாம் கிறிஸ்துவில் கட்டப்பட்டு இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் அது சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்டோம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்ன அப்படின்னா, என்ன கிறிஸ்துவ இயேசுவில் உள்ள சிந்தை அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபம், தேவன். அவர் இந்த உலகத்தில் வரும்போது தேவனுடைய ரூபமாக இருந்தார். ஆனால் தேவனுக்கு சமமாக இருக்கும்படி என்னலை அதை ஒரு கொள்ளையாடின பொருள், அது எனக்கு ஒரு பெரிய கொள்ளையான பொக்கிஷம் அப்படின்னு அவர் நினைக்கல. எந்த அளவுக்குன்னா, தேவன் பரலோகத்தில் இருக்கும்போது, தேவன் பூமியில் இருக்கும்போது, தேவன் அதே சமயத்தில் நான் என்னுடைய சகோதரரை போல, மற்ற மனிதர்களைப் போல நான் ஒரு மனிதன்ற ஒரு இடத்தை அவர் எடுத்தார். இது இந்த உலகத்தில் நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அதாவது தேவன் பயங்கரமானவர், தேவன் காணக்கூடாதவர், அவர் அதிபயங்கரமானவர். அவரை பார்க்கிற எவரும் பிழைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாக வாசம் பண்ண முடியுங்கிறதும், அவர் எந்த அளவுக்கு பயங்கரமானவர் அப்படின்னா, நம்ம காலையில் இதில் படித்தோம், எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 18 இருந்து படித்தோம். எபிரேயர் 10 தானே, 10, 18, 12. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றியெறிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் ஈயுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. எப்படி இது யாத்திராகமம் 18வது அதிகாரம் 20வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு செங்கடல் வழியாக நடத்தி மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சு அங்கே தன்னை அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். வெளிப்படுத்த நினைக்கும் போது மோசையை அந்த ஜனங்களை நியாயத்தைப்படுத்தி அவங்கள என்னோட வர சொல்லு, அவங்கள பரிசுத்தம் பண்ணி கொள்ள சொல்லு, 3 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறார். மோசே அந்த ஜனங்களை ஆயத்தம் பண்ணி குளிச்சு முழுகி என்னென்ன எந்த விதத்திலும் சின்ன மாம்சத்தில் கூட எந்த அசுசியும் இல்லாத அளவுக்கு அங்கே அவர்கள் தேவனுக்கு முன்பாக அசம்பிள் ஆகணும். அசம்பிள் ஆன போது ஆண்டவர் என்ன பண்ணுறார், வெளிப்படுறார். காரிருளில் வெளிப்படுறார். அந்த அக்கினி, ஒரே மலை பற்றி எரியுது, பயங்கரமான அங்கே உச்சியில் அந்த அக்கினி பற்றி எரிக பார்க்கவே அவங்களுக்கு பயங்கர கஷ்டம், பயங்கர முடியாத ஒரு நிலைமை, பக்கத்தில் போகக்கூடாது. ஆண்டவர் சொன்ன இன்னொரு கட்டளை, அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையை நீ வகுத்துரு, இந்த எல்லையை தாண்டி யாராவது அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன விலங்கு வந்தால் கூட அது சாகடிக்கப்பட வேண்டும், அந்த அளவுக்கு பயங்கரமானது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளை சொல்லிக்கிட்டே இருக்கார். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 20வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடே பேசாதிருப்பவராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களால தேவனை எதிர்கொள்ள முடியல, அவர் பேசுறதையும் கூட கேட்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தேவன், பரிசுத்தத்தில் பயங்கரமானவர், எரிச்சல் உள்ள தேவன். ஆனா அந்த தேவன் தான் இங்க மனிதர்களோடு வாசம் செய்கிறார். அந்த பிரசன்னத்தில் இருந்த தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இருந்தார். இன்னமும் ஒருபடி மேலே போய், அன்னைக்கு நாம இருந்தோம் அப்படின்னா நாம் தேவனை பார்க்க முடியாது, தேவன் பேசுறதை கேட்க முடியாத ஒரு பரிதாபகரமான நிலைமையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு யோவான் 14வது அதிகாரத்துல இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, 14வது அதிகாரத்துல இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். யோவான் 14:23, யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
இது எப்படின்னா எதுக்கப்புறம் சொல்கிறாருன்னா 22 படிக்கலாம். இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். எவ்வளோ சாத்தியமில்லை! எப்படி இது சாத்தியமானது? அன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை எதிர்கொள்ள முடியாமல், அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல், அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் நடுங்கினார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். நாங்கள்லாம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் மனுஷனா வந்தாரு. அவர் வந்து அடிமையின் ரூபம் மனுஷர் சாயலானார், தன்னை தாழ்த்தினார், தன்னை கொடுத்தார், அவர் மனிதர்களோடு வந்தார். ஆனா பிதா, இங்கே நாங்கள் அவனுடைய வாசம் பண்ணுவோம்னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் வாசமாயிருக்க முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு சாத்தியமான காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம், அன்பு. அது எப்ப சாத்தியமாகிறது? ஒரு மனுஷனோட வந்து தேவன் வாசம் பண்ண, தன்னை அவனுக்குள்ள வைத்திருக்க, அவனோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் நடக்க எப்ப சாத்தியம்? ஒரே ஒரு காரியம், என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். இதுதான் கீழ்ப்படிதல். இது இல்லாம ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது சாத்தியமே இல்லை. ஒரு குழந்தை நம்ம சொல்கிற சொல்லுக்கு, நம்ம அடிக்கிற அடிக்கி, இல்லை நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டோம்னு பயந்துக்கிட்டு, இல்லை நம்ம ஏதாவது ஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் கடினமாக நடத்துவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம சொல்கிறத கேட்கலாம். ஆனால் என்னுடைய அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஏன்னா எங்கள் அப்பா சொல்கிறது எனக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தகப்பன் மேலே உள்ள அன்பினால் ஒரு குழந்தை கீழ்ப்படியும் போது அது எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு விஷயம். நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் நாம் கேட்டோம். எதன் நிமித்தம் இயேசு கீழ்ப்படிந்தார்? பிதாவின் மேலே இருந்த அன்பின் நிமித்தம், வேறு ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு அவர் தன்னை நேசித்தார், எப்படி அவரால் இது செய்ய முடிஞ்சது அப்படின்னா, பிலிப்பியருக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எப்போ அவரால் இது சாத்தியமானது அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சார், ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்கணும்னு நினைச்சார். அதுக்கப்புறம் பார்க்குறோம், பவுல் சொல்ற 12வது வசனத்தில் ஆதலால் அப்படின்னு சொல்றார். நீங்கள் இப்பொழுது எனக்கு கீழ்ப்படுகிறபடி, எதனால நீங்க எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் ஏனெனில் அப்படின்னும் 13வது வசனத்தில் இன்னொரு விசேஷத்தை சொல்றாரு. ஏன் நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறேன்னா, ஏன்னா தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையிலும் உங்களில் உண்டாக்குறவராக. நம்ம அடிக்கடி கேட்குறோம், ஏன் அப்படின்னா தேவன் உங்களுக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு இருதயத்தை, ஒரு விருப்பத்தை உங்களை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க கீழ்ப்படிங்க. நம்மளால முடியாது, நம்முடைய மாம்சம் பயங்கர பொல்லாதது. ஆவிக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது, தேவனுடைய வாசனத்தை கை கொள்ளுகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால முடியாது. இது ஒரு அசாதாரணமான கிரியை. அவனுக்கும் தேவனுடைய நாமத்துக்கும், அவனுக்கும் தேவனுடைய ஆவிக்கும், ஒரு மனுஷனுடைய மாம்சத்துக்கும் தேவனுடைய ஆவிக்கும் ரொம்ப தூரம். அவனால் தேவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது. ஆனால் தேவன் இப்படியே ரிவர்ஸாக போகலாம் 13ல இருந்து. ஏன்னா தேவன் தம்முடைய தேவலஸ்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய இவங்களை உண்டாக்குறார். 12ல பார்க்குறோம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே. எதனால எனக்கு பிரியமானவர்களே? எப்பொழுதும் நீங்கள் இப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் அதை செஞ்சிருக்கார். யாரு? இயேசு கிறிஸ்து அதை செஞ்சிருக்கார். என்ன செஞ்சிருக்கார்? தம்மைத்தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவே தம்மைத்தாமே தாழ்த்தினார்னா, நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி, ஒரு பாவம் அறியாத ஒரு தேவன், மிகப்பெரிய வல்லமையுள்ள தேவன், ஒருவரும் காணக்கூடாத தேவன், கண்டால் நாம் இறந்து விடுவோம், அந்த அளவுக்கு வல்லமை இல்லை, பயங்கரமான தேவன், அவர் சத்தத்தை கேட்க முடியாத பலவீனமான மனிதர்கள் நாம். அப்படிப்பட்ட மனிதர்களோட தேவன் வந்து வாசம் செய்ய முடியும் அப்படின்னா, எந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, தன்னுடைய வல்லமையை விட்டுட்டு, எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு, நீங்கள் அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம். நீங்கள் எந்த லோவஸ்ட் அதாவது நீங்கள் எந்த தாழ்ந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை மாதிரியே என்னுடைய எல்லாவற்றையும் உதறி விட்டு நான் வர்றேன்
இதே தேவன் அன்னைக்கு மனுஷங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு அங்கே 3 தூதர்கள் வரும்போது அவங்களோட சேர்ந்து வர்றார். ஆபிரகாமுக்கு அங்கே சொல்கிறார். மோசே எரிகிற அக்கினியில பற்றி எரியும் போது கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அங்கே வெளிப்படுத்தும் போதெல்லாம் அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. மோசே, நீ ஒரு செருப்பை கழட்டிட்டு இங்கே வா, இது பரிசுத்தமுள்ள பூமி. ஆனால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து நடக்கும்போது எப்படி நடந்திருப்பார்? சீஷர்கள்லாம் செருப்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டு, இல்லை ஓரமாக செருப்பு இல்லாமல் அப்படி நடந்திருப்பாங்களா? எப்படி அது சாத்தியமானது? எப்படி அவங்களால சமமாக இருந்து பேச முடிந்தது? எப்படி ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி வர முடிந்தது? எப்படி மற்றவர்கள் தன்னை இன்னமும் ஒரு படி கீழே இறங்கி போய், எந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் அப்படி பயந்த அந்த பலகீனமான மனிதர்கள் இந்த தேவனை புரிந்து கொள்ளாம அவரை எள்ளி நகையாடின போது, அவரை விசுவாசிக்காமல் அவமானப்படுத்தின போது, அதையும் விட மேல இவனுடைய பிறப்பை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு தேவன் என்று அறியாதபடிக்கு, தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தை அறியாதபடிக்கு அங்கே அவரை எந்த அளவுக்கு கனவீனப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவரை எள்ளி நகையாட முடியுமோ அந்த அளவுக்கு அவரை தாழ்மையாய் நினைத்தார்கள். அவருடைய பிறப்பை பற்றி பேசினார்கள், அவருடைய பிசாசு என்று சொன்னார்கள், எவ்வளவோ காரியங்கள், அவருடைய சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை பற்றி பேசினாங்க, எவ்வளவோ அவரை அவமதித்தார்கள். ஆனால் அந்தையும் அவர் ஒன்றுமே நடக்காது போல என்னை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு இடத்த கொடுக்குற அளவுக்கு தன்னை தாழ்த்த முடிஞ்சது. அதை தான் நாம் பார்க்கணும். அதை தான் அவர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. நான் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நான் எண்ணத்தக்க, என் வீட்டில் நான் சொல்கிறது தான் என் மனைவி கேட்கணும் அப்படின்னும், நான் சொல்கிறது தான் என் பிள்ளை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தையோ நான் எடுக்கிறவனா இல்லாமல் அவங்கள கேட்க வைக்கிறதுக்கு, இல்லை கீழ்ப்படியை பண்ண வைக்கிறதுக்கு, இல்லை அவங்களோட பலகீனத்தில் கூட நின்று அவங்களோட நான் அவர்களை நடத்துவதற்கு என்னை நான் கொடுக்கிற ஒருத்தனா இருக்கிறேனா அப்படின்னு நான் என்னை கேட்டு பார்க்குறேன். அந்த அளவுக்கு தாழ்த்துக்கிற ஒருத்தனா நான் இருக்கிறேனா? என்னை நம்பி அவங்க வர்ற அளவுக்கு என்ன சொன்னாலும் ஓகே. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை கொண்டிருந்தார். ஏன் இதெல்லாம் எப்படி சாத்தியமானதுன்னா, அந்த அளவுக்கு அவர் பிதாவை நேசித்தார். அவருக்கு ஆண்டவர் ஒரு கமிஷனை கொடுத்தார், நீங்க போய் இதை செய்யுங்க அப்படின்னு. அங்கே பிதாவுடைய நோக்கம் நிறைவேறணும். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படின்னு ஏன் மூலமா இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும். பிதாவானவர் இப்படி மட்டும்தான் இந்த உலகம் பார்த்துருக்கு, அவர் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படிங்கிறத பார்க்கல. அதை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சது. அவர் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படிங்கிறது அந்த மேல இருந்து அவரை பார்த்திருந்தார், கூட அனுபவித்திருந்தார். இந்த பூமியில் அவர் வந்ததுக்கு அப்புறமும் அது அவருக்கு தெரிந்திருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரால் அது சாத்தியமானது. கீழ்ப்படிய முடிந்தது, எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய முடிந்தது. நம்ம எபிரேயர் 2:10 கூட நம்ம அப்படி பார்க்கிறோம். அவர் தம்மை தாமே அதுக்கு முன்னாடி கீழ்ப்படிதலினாலே 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி. இது தேவனாலே சாத்தியமானது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே ஒரு இடம் தேவைப்பட்டிருந்தது. அவர் நினைச்சிருந்தா கீழ்ப்படியாமல் போயிருக்க முடியும். ஆனால் பிதாவின் மேல உள்ள அன்பின் நிமித்தம் எவ்வளோ பெரிய தாழ்ந்த இடத்தை எடுத்து அவருக்கு தன்னை கீழ்ப்படுகிற ஒரு இடத்துக்கு தன்னை கொடுத்தார். அவருக்கு சமமானவர், ஒருபோதும் அவரை விட கீழானவர் அல்ல. அதுதான் நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம மனைவியை எப்படி நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறத கூட நம்ம கேட்டு பார்த்துட்டு நான் இதோட முடிச்சிடறேன். மனைவி இருக்காங்க, மனைவியை நம்ம எப்படி பார்க்குறோம்? மனைவி நமக்கு சமமானவங்க, ஆனால் நமக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதனால நாம் மனைவியை விட ஒரு உயர்வாக நம்ம நினைக்கிறோமா? அப்படிதான் கிறிஸ்து இருந்தார். கிறிஸ்துவும் பிதாவும் அப்படிதான் இருந்தாங்க. அவர் ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டார். என்ன?
நான் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அன்பு நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அப்போ எப்படி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதா வந்து பிதாவுக்கு கீழே இவர் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. இப்போ நம்ம மனைவியர் உறவை நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது நம்முடைய அறிவீனம். மனைவி நமக்கு சமமானவங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவன் ஏற்படுத்தின அந்த அமைப்புக்காக, குடும்ப அமைப்புக்காக நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அதே போல தான் நாம் எப்படி தேவனை நாம் அப்படி புரிந்து கொள்ளணும். நாம் குலசேரில் கேட்டபடி எப்படி நாம் கிறிஸ்துவோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறோம், அவருடைய தலையாகிய கிறிஸ்துவோடு எப்படி நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய கீழ்ப்படிதல் அமைய முடியும். தேவன் அப்படி கீழ்ப்படிய, அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை வெளிப்படுத்த, அவருடைய அன்பை காண்பிக்க எனக்கு உதவி செய்வார்னு என்னோட நம்பிக்கையை சொல்கிறேன். ஆமென்.